ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டேலஸில் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கம் பிரம்மாண்டமாக பொங்கல் விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமா அப்படின்ற ப்ரோக்ராம் தான். அது நடத்துறது விஷார்ப் குருகுலம் நடத்துகிற வசந்த் வசீகரன் அவர்கள் தான். குருகுலத்தில் படிக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வெளியே பேண்டு மூலமாகவோ இல்லாட்டி ஸ்கூலில் இல்லை வெளியே பாட்டு கற்றுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிற குழந்தைங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுமார் ஒரு 180 குழந்தைங்க அப்ளை பண்ணாங்க. அதில் வந்துட்டு யாரையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வசந்த் வசீகரனுடைய ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த குழந்தைங்க ப்ராக்டிஸ் வீடியோஸை அனுப்பி பல மணி நேரங்கள் செலவிட்டு அந்த ப்ராக்டிஸ் வீடியோஸை நல்லா பார்த்து குழந்தைங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க, சில குழந்தைங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க கற்றுக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்களுடைய வீடியோஸை வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்கி ஜூம் கால் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணி 2 நாள் ரிஹர்சல் பார்த்து இப்படி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஆர்கனைஸ்டாக வந்து உட்காந்தாச்சு. எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு கனவாக இருக்கும், நம்ம குழந்தை நம்ம ஒரு பாட்டுக்கு பாடுறதும் மியூசிக் வாசிக்கிறதும். அது இந்த ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைவேறிடுச்சு. செம பவர்ஃபுல்லாக பவர் ஹவுஸோட கான்சர்ட்டு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்ன ஒரு எனர்ஜி பாருங்களேன், அவங்க பாடுறதை கேட்கும்போது நமக்கு மூச்சு வாங்குதுங்க. இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்க? எவர்கிரீன் ஹிட்ஸ் இதெல்லாம். இளையராஜா சாரோடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் தான் இதுன்னு சொல்லலாம். அது குழந்தைங்க கிட்ட இருந்து கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாதகத்தி பெத்த புள்ள கொஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க, அவனை கையோட கூட்டி பாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க. கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது கொடுத்தது சஹானா வசந்த் அண்ட் ஸ்ரீநிதி முருகன். ரொம்ப அழகாக இருந்தது. லைவாக பார்க்கும்போது செம்ம வைபாக இருந்துச்சுங்க. எம்டிஎஸ்லேருந்து வசந்த் சாரை இந்த நிகழ்ச்சிக்காக காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், ஆனால் என்னுடைய நியூரோ டைவர்ஜன் கிட்ஸையும் இந்த ஸ்டேஜுக்கு இன்க்ளூட் பண்ணணும், ஏன்னா இன்க்ளூசிவ் சொசைட்டியாக மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுற மாதிரி அதுக்கு நீங்களும் கை கோர்த்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு என்னங்க எம்டிஎஸுமே அதை மறுக்காமல் கண்டிப்பாக எப்போவுமே துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருடைய ஸ்பீச்சில் இந்த குழந்தைங்களை பார்த்து ஐயோ பாவம்லாம் பார்க்காதீங்க, இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ண முடியும் மட்டும் யோசிங்கன்னு சொன்னார்.
நிகழ்ச்சியில் இந்த பாட்டு இல்லாமல் எப்படி சொல்லுங்கள், காட்டுக்குயில மனசுக்குள்ளே வந்தாச்சு. அத்தனை குழந்தைங்களும் ஒன்றா நின்று குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கால ஜென்ரேஷன்லேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாங்காகவும் இருக்குது. இந்த கூட்டத்தில் என்னுடைய சின்ன பையனும் பாடுறான். ஸோ இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டேஜ். அது வசந்த் அவர்களுடைய ஸ்டேஜாக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். அவர் எப்பவுமே சொல்கிற மாதிரி இது மியூசிக் ஸ்கூல் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த உறவுகள் எப்பவுமே தொடரணும் அப்படின்றதுக்காக உறவுகள் தொடர்கதை பாட்டு பாடலாமா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாங் பாடும்போது வேறு லெவல் வைப்பில் இருந்தது. அடுத்தது ஒரு குத்து மெட்லி தாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடணும் இல்லையா? வந்த பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு டான்ஸ் இல்லாமல் எப்படி சொல்லுங்கள்? ஸோ அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது யாருக்கு முடிக்க தோணும் சொல்லுங்கள்? ஸோ ஒன்ஸ் மோர் கேட்ட உடனே என்னோடய ட்ரம்மர்ஸ்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பசங்க எல்லோரும் முன்னாடி வந்து ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய பொங்கல் ப்ரோக்ராம் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.